சார் காலை வணக்கம் சார் எல்லாருக்கும். சார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22ஆந்தேதி இல்லைங்களா, இன்றைக்கி 20, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. 22ஆந்தேதி கவுன்சிலிங் திருவிழா ஆரம்பம். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே நீண்ட நாள் எதிர்பார்த்தா அதில் அரசு வேலை என்பது அவங்க லட்சியம் இல்லைங்களா, அது கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கான நாள் நெருங்கி விட்டது. அவ்வளோதான், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அது 22ஆந்தேதி போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. 23, 24 எல்லாமே அவங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கான பதவிகளை எடுத்துருவீங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா, போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சார் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டாங்க. ஸ்ரீ லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஓகேங்களா. ஸோ நிறையா சப்போர்ட் பண்ணுறாரு அவர். சார் நீங்களும் கேட்டதுக்கு என்னங்க, மற்ற சப்ஸ்கிரைபரும் கேட்டதுக்காகவும் நம்ம இந்த வீடியோ போடுறோம் சார். ஓகேங்களா. சார் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெமோவை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மெமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங்க்கு வரணும். ஓகேங்களா. அதில் ஒரு QR கோட் இருக்கும், அதை நீங்கள் காட்டினீங்கன்னா உள்ள அலோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த டைம் தான் புதுசாக ஒரு 2 விஷயம் டிஎன்பிசி இது பண்ணி செயல்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதிலாக உங்கள் பேரண்ட்டோ இல்லை உங்கள் கார்டியனோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போகலான்னா நீங்கள் வர முடியாத காரணத்துக்காக அவங்கள நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி. ஸோ இதுக்காக அவங்க ஃபார்மெட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டை சைன் பண்ணி எந்த அத்தாரிட்டி வாங்கணுமோ அந்த அத்தாரிட்டியை வாங்கி என்ன மெடிக்கல் இஷ்யூஸோ இல்லை என்ன இஷ்யூவோ அதை கரெக்டாக ப்ராப்பராக வாங்கி நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வர்றது ரொம்ப சிறப்பானது. ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு பேரண்ட்டு இப்போ ஒரு சில பேரண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பேரண்ட்டோட பசங்க படிச்சிருப்பீங்க, ஏழை எளிய பின்னணியிலேருந்து ரொம்ப அவங்க பின்தங்கியிருந்து மேலே வரான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவருக்கு ஃபோன் பேசக்கூட தெரியாது, வாட்ஸ்அப்னா என்னென்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்காங்க, இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன ஓடுது இல்லை என்ன கவுன்சிலிங் இருக்குது என்ன எதுன்னு தெரியாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அவங்க போய் எப்படி அவங்க சொல்ல போகிறாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களை அனுப்புறது ரொம்ப தவறான செயல். ஓகேங்களா. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா. ரொம்ப முடியல சார், வரவே முடியாது அப்படின்ற ஒரே ஒரு ஆஸ்பிரண்ட்டோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும், ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி இது எப்படி என்னன்னு தெரிய வரும். புரியுதுங்களா. ஸோ உங்கள் கூட கவுன்சிலிங் வரக்கூட ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார், அவரு இந்த ஃபீல்டு இருப்பார், படிச்சிருப்பார், பட் அவருக்கு ரிசல்ட் வரல. ஓகேங்களா. ஒரு வேளை வந்திருக்கு, அப்படியே இருக்கட்டும், வரவராக இருக்கட்டும், வராதவராக இருக்கட்டும். இந்த வராதவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த சீட் நமக்கு அவ்வளோ பண்ணி, ஏன்னா அவருக்கும் தெரியல அதை பற்றி, அவரை அலோவ் பண்ணிக்கோங்க, அவரை அடாப்ட் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் போகிறதுக்கு. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரிங்க சார், இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது என்ன கொடுத்தீங்க, ஓகேங்களா. இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பத்தில் தாங்கள் குறிப்பிட்ட விவரங்களை பிசிவி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா, நேரடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் எடுத்து வரணும் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா. ஸோ எனக்கு அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருந்துச்சு, கொடுத்தேன், கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க கையில். ஓகேங்களா. அக்னாலஜ்மெண்ட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சார் பிரிண்ட்டுக்கு ₹2 தான், இதெல்லாம் எடுக்கணும், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன, SLC. ஓகேங்களா. ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, SLC. அடுத்து என்ன பண்ணுறாங்க, HSC, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட். ஓகே. அடுத்து என்னது, UG சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ டிகிரி, கன்சல்டேட், நீங்கள் எது கொடுத்தீங்களோ, ப்ரொஃபஷனல், வாட்டவர் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்களோ, அங்கே அப்ளிகேஷன் போடும்போது என்ன நம்பர் கொடுத்து இது பண்ணீங்களோ அந்த ஐடி எடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் அப்ளிகேஷன் போடும்போது UG இது ப்ரொஃபஷனல் கொடுத்தேன், சார் CV அப்லோட் பண்ணும்போது கன்சல்டேட் பண்ணனா ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி டபுளாக இருக்கிறவங்க ரெண்டுமே எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அவங்க எதை கேட்குறாங்களோ அதை நீங்கள் விஷுவல் பண்ணிடலாம், ஏன்னா படித்தது நீங்கள் தானே, அது பிரச்சனை கிடையாது. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். சார் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அப்போ போத் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட் போத். உங்களுக்கு இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டே போகிறேன், இன்றைக்கி செகண்ட் டே போகிறேன், அதனால் எனக்கு ஒரு ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியும். அதனால் நீங்கள் அன்றைக்கி தெரியாது, அதனால் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற நோக்கத்தில் போத் ஆப்ஷன் எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. 97% ஆஸ்பிரண்ட் இதை தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ போத் கொடுத்தவங்க எல்லாருக்குன்னா அவங்க ஃபாரஸ்ட் எலிஜிபிள் வந்திருக்கும், அதனால் அவங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஸ்டார்டிங்கில் மேண்டேட் டாக்குமெண்ட்டாக இல்லை, அதுக்கப்புறம் மேண்டேட் டாக்குமெண்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் மேண்டேட் டாக்குமெண்ட்டாக இல்லைன்னு சொல்லி அவங்க மாற்றிட்டாங்க வெப்சைட்டில். ஸோ இருந்தாலும் எதுக்கு ஒரு GHC போனால் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பிரண்ட் வாங்கி அப்லோட் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் ரிஜெக்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு பயம் தானே. ஸோ ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வைக்கல, அதனால் உங்களை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, ஒரு பயம். அதனால் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் எல்லோரும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, தனியாக தான் கண்டக்ட் பண்ணுறேன் செப்பரேட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு JA, VO, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட். ஓகே, அதுக்கு தான் ஃபிசிக்கல் தேவை. பட் ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பீங்க, தென் அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அதை பார்த்துட்டு ஒன்றும் உங்களுக்கு ஐட்டு மெயிட்லாம் மெஷர் பண்ண போகிறதில்ல, அது என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ ஓகே அதை வச்சு போவாங்க. அவ்வளோதான், டிக் மட்டும் பென்சிலில் டிக் பண்ணுவாங்க அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை. ஓகேங்களா. அவ்வளோதான், தூக்கி வச்சுருவாங்க, ரிட்டன் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அப்லோட் பண்ணியிருந்தா.
அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் சார், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு போஸ்ட் இருந்தது. ஸோ அதுவும் கார்டு வித் டிஎல் அந்த போஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்போ அதை எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, ஒரிஜினல் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகே, ஏதோ ஒரு 3 இயர்ஸ் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அப்போ போத் கொடுத்தனால இப்போ நான் தான் சார் அதை எடுக்கவே போகிறதில்ல. அது கொஸ்டின் அதான் கமெண்டில் கேட்பீங்க, புரியுதுங்களா? நீங்கள் எடுக்க போகிறதுனாலே நீங்கள் அன்றைக்கி இணைய வழியில் என்னத்தை உரிமை கோரணீங்களோ அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க, எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான், பிரச்சனை கிடையாது. அவங்க எனக்கு அது வேணாம் சார், இல்லைப்பா இது தப்பாக இருக்குது, எனக்கு வேணாம் அந்த வேலையை எழுதி கொடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, தவறாக கூட கொடுத்துருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை சார், நான் ஒரு கம்பெனியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி எனக்கு ஓட்டவே தெரியாது சார், நோ ப்ராப்ளம். நீங்கள் செகண்ட் டே தேர்ட் டே போகிறீங்க, உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிளே கிடையாது, நம்ம அதுக்கு வேணாம், நம்ம இதே எழுதி கொடுத்துடலாம். ஆனால் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும், புரியுதுங்களா? தப்பை சரியாக பண்ணிடுங்க, அவ்வளோதான். புரியுதா? அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன். எனக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சுய உறுதிமொழி கிட்ட டிஎன்பிசி ஃபார்மில் கொடுத்தா அதை அப்லோட் பண்ணியிருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட். ஓகே, முதலுதவி சான்றிதழ்னு சொல்லுவாங்க, இது வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட் தேவை. ஃபாரஸ்ட் நான் என்னென்ன வேணுன்றதை கரெக்டாக பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு குரூப் 4 முடிஞ்சிட்டு பின்னாடி போடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் நிறைய இருக்குது, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்லாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, நீங்கள் என்ன கம்யூனிட்டி சார், நான் 60 ரூபாயில் இ-சேவை மையத்தில் வாங்கிட்டேன் சார், அந்த சர்டிஃபிகேட் இல்லை சார், பழைய கார்டு ஃபார்மேட் இருக்குது அது வச்சிருக்கிறேன் சார், அதில் நேம் மிஸ்மேட்சாக இருந்துச்சு அதனால் புதுசு வாங்கிட்டேன் சார் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணேன், ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. இப்போவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நான் மூலச்சான்றிதழ் என்னவோ ஃபஸ்ட்டு ஒரு சான்றிதழ் வச்சுருப்பீங்க, அதான் ஒரிஜினல் தான் சொல்லுவாங்க மூலச்சான்றிதழ், அதையும் ப்ளஸ் இப்போ இருக்கிற சான்றிதழையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, இ-சேவை மையத்தில் வாங்குறது சார், அது பிரச்சனையாக இருந்துச்சு, என்னப்பா நீ இதை போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் இந்த கார்டில் இந்த மாதிரி இருந்தது, இப்போ இ-சேவை மையத்தில் வாங்குறது இந்த 60 ரூபாய் A4 சீட்டில் கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டலி சைன் வரும். ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்குது, ஓகே அப்படியே எடுத்துவாங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் நம்பர் மாறுபடும், அதுக்காக அதில் ரெண்டுமே எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அடுத்து நீங்கள் என்ன இடஒதுக்கீடு கோருறீங்க, பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம். ஓகேங்களா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் விதோனா விதோஸ்க்கு, எக்ஸர்வீஸ்மேனா எக்ஸர்வீஸ்மேனு. ஓகேங்களா, இதுக்காக அவங்க பிடபிள்யூ ஏதாவது பெஞ்ச் வித் டிசேபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அவங்க இருந்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட்டை அவங்க டிஎன்பிசி கொடுத்தாங்க, உங்களுக்கும் தெரியும், நானும் நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன் என்னென்ன ஆவணங்களை பதிவேற்றம் செய்யணும். அப்பயே அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அனாக்சர் 6ன்னு நினைக்கிறேன் மேபி ஒரு சில இதுக்கெலாம். ஓகே, அனாக்சர் 6 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். எஸ், அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்துக்கிறீங்க, அதில் என்னென்ன கொடுத்தீங்களோ அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க. டவுட்டாக இருக்கிறத டபுள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், போதுமா? இதுக்கப்புறம் இன்னும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட்லேயே சார் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க சார். ஜெராக்ஸ் எங்கேயும் கேட்கல, 99% ஜெராக்ஸ் கேட்கல. பட் ஒரு வேளை ஜெராக்ஸ் இது மேபி கேட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம அது அந்த இடத்துல எங்கன்னா ப்ரௌஸ் சென்டரோ இதில் உள்ளே போய்ட்டால் வெளியே விட மாட்டாங்க, அது ஒரு விஷயம் இல்லை. அங்கே எதனா ஜெராக்ஸ் போட்டு இது ஒரு எடுத்துக்க முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க ஒரிஜினல்ஸோட செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, செகண்டரி ஒரு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வித் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். ஓகேங்களா, ப்ளூலாம் வேண்டாம், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி. சார் அன்றைக்கி அப்ளை பண்ணும்போது ஓகே, அன்றைக்கி அப்ளை பண்ணும்போது இருக்கிற ஃபோட்டோவே இருந்தாலையும் சேஃப் தான், இல்லை அப்படின்னாலையும் புதுசாக இப்போ பிடிச்சி எடுத்துக்கினாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80 ரூபா ஒரு போகுது, ஒரு 8 காப்பிக்கு அவ்வளோதான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அந்த டிபெண்டிங் உங்கள் டிஸ்ட்ரிக் எப்படியே தெரியல, அவங்களுக்கு அது மாதிரி இருக்குது, பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா சார், இது நெசசரி கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், யாருமே சொல்ல சார் நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் திரும்பவும் சொல்கிறேன். கீழே கமெண்டில் உடனே வந்துட்டு உங்களுக்கு என்ன சார் தெரியும், இதெல்லாம் யார் சார் சொன்னது அப்படின்லாம் கமெண்ட் பண்ண வேணாம். திரும்ப தெளிவாக சொல்கிறேன், ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்காமலும் போகலாம், அது உங்கள் விருப்பம். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் நான் சொல்கிறேன். ஒரு சேஃப்டிக்காக 99% நோ நீட் ஃபார் ஜெராக்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஓகே, பட் சொல்ல வேண்டியதுனால சொல்கிறேன், ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன், 1% சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் சேஃப்டி, பி சேஃப்டி. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் அவாராக இருங்க, சேஃப்டியாக இருங்க. மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும். ஸோ எல்லாமே ஒரு ஃபைல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இருக்கிற ரேஷன் கார்டு, ஆதார் கார்டெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாம் ஆதார் கார்டு எங்கேயுமே கேட்கல, இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஒரு ஒரிஜினல் வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ப்ராப்பராக எடுத்துக்கோங்க, ஒரிஜினல்ஸு பக்கா சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி டபுளாக இருக்குது, ஒன்று இதில் மிஸ் மேட்சாக இருக்குது, இதில் இதாக இருக்குது அப்படின்னா ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க, டூப்ளிகேட் ஐ மீன் புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க, டூப்ளிகேட் கிடையாது, புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லை சார் எங்கிட்ட புதுசாக வாங்கலை, பழசே தான் சார் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு உள்ளே அலோவ் பண்ண தான் பார்ப்பாங்க. நீங்கள் கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டவே உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்ம் தான், புரியுதுங்களா? அதில் எதுவும் தப்பு எதுவும் பண்ண மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஒரு வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு. ஓகேங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு A4 சீட்டு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. மேபி என்ன லெட்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால். ஓகே, எனக்கு வனத்துறை வேணாம், அதெல்லாம் கேட்கல.
ஒருவேளை உங்களுக்கு என்ன மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, இப்போ கமெண்ட் செட்டில் இனிஷியல் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி என்னோட வகுப்பு சான்றிதழில் இனிஷியல் வந்து தவறாக உள்ளது, இதை வந்து புதிய சான்றிதழ் வாங்கி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கலந்தாய்வினை அனுமதிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு சுய உறுதிமொழி கடிதம் எழுதுனா அங்கே போய் பேப்பர் தேட முடியாதுல்ல, ஒரு 5 A4 சீட்டு உள்ளே வச்சுக்கோங்க ஃபைல் இந்த ஒரிஜினல்ஸோட. ஓகேங்களா, இதெல்லாமே வச்சுக்கோங்க போதுமா. ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா. ஒரு சில சார் மொபைல் அலோடு, நாட்டோட மொபைல் அலோடு, ஒரு பேப்பர் பென்லாம் எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா. சரிங்க சார், அடுத்தது மஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். என்ன வேணும் அப்படின்னா போஸ்ட் கோடு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரு பேப்பரை பென் எடுத்துக்கோங்க, போஸ்ட் கோடு எடுத்துக்க முடிஞ்சால் ஒரு நோட்டு கூட, நோட்டெலாம் வேணாம், ரொம்ப பைண்டிங் தூக்கிட்டு போக முடியாது, ஒரு 2 பேப்பரை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பேப்பரில் A4 சீட்டில் அழகாக பாக்ஸ் போட்டு போஸ்ட் கோடு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லைக் இப்போ VAO அப்படின்னா 2025. ஓகேங்களா, என்ன டிஸ்ட்ரிக்கு என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்றதை அந்த ரிசர்வேஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்லாம் டிகிரி இருக்குது, அதுக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே ஆட் அண்ட் 1C இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் சார் போஸ்ட் கோடு பார்க்கணும். நிறைய பேர் கேட்டீங்க போஸ்ட் கோடு போடுறத பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. சார் ஒன்றும் இல்லை, ஆட் அண்ட் 1C எடுத்துக்கோங்க. இப்போ பில் கலெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3rd போஸ்ட் வந்து பில் கலெக்டர். ஓகேவா, அதில் என்ன கோடு, போஸ்ட் கோடு, பில் கலெக்டர் நாங்கள் சொல்லக்கூடாது, 3214 தான் சொல்லணும் போஸ்ட் கோடு. ஓகேங்களா, 3214. ஓகேங்களா, தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு, ஸ்டேட் சீனியாரிட்டி. ஓகேங்களா, டிபார்ட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாடு அர்பன்ட்டு. ஏன்னா பில் கலெக்டர் வந்து டவுன் பஞ்சாயத்தில் இருக்குது, இந்த அர்பன் டெவலப்மெண்ட் போர்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க, கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க டிபார்ட்மெண்ட்டை. ஸ்டேட் சீனியர்னா ஸ்டேட்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஜென்ரலில் எத்தனை இருக்குது, ஜென்ரலில் 7 இருக்குது. அப்போ ஜென்ரலில் காமனாக எல்லாருமே வரலாம், ஜென்ரலில் 7 இருக்குது. 7 போஸ்ட்டில் BC MBC இருக்கிற அனைத்து கம்யூனிட்டியும் அதில் போட்டிடலாம், புரியுதுங்களா. PSTM நான் PSTM எல்லாம் அதுக்கு பாருங்கள், ஜென்ரலில் PSTM இருக்கணும். ஓகேங்களா, கம்யூனிட்டி ஜென்ரல் தான், அவங்கள்ட்ட PSTM தான் அவங்க உள்ள வரலாம், அந்த பொண்ணோ பையனோ யார்கிட்டையும் PSTM தான் அவங்க வரலாம். BC MBC வாட்டவர் தமிழ்நாடு இருக்கிற கம்யூனிட்டி போல் அதில் வந்துடலாம் ஜென்ரலில் PSTM இருந்துச்சா. ஓகேங்களா, அடுத்தது ஜென்ரல் வித் எக்ஸர்வீஸ்மேன், அது எக்ஸர்வீஸ்மேன் மட்டும் தான் போக முடியும். ஓகேங்களா, எக்ஸர்வீஸ்மேனில் லேடிஸ் இருக்கலாம், ஜென்ஸ் இருக்கலாம், அவங்க வந்துட்டு தான் அவங்ககிட்ட PSTM இருக்கலாம், நான் PSTM எதுவுமே தேவையில்லை, அந்த ஒரு சீட்டை அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா, நீங்கள் BCக்கு வரீங்க அப்படின்னா அவள் BCயில் எத்தனை சீட்டு நீங்கள் அவைலபிள். ஓகேங்களா, BCயில் என்னென்னதுக்கு நீங்கள் அவைலபிள், PSTM இருந்தால் அதுக்கு என்ன அவைலபிள்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, டோட்டல் 47 போஸ்ட் இருக்குது இந்த ஸ்டேட் சீனியாரிட்டின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் போர்டில். ஓகே, அது 47க்குமே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, புரியுதுங்களா. அப்போ உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க தனியாக. ஓகேவா, அடுத்து பாரு, பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்தில் இருக்குது, அதுக்கு 2500 2500. ஓகேங்களா, என்ன கோயம்புத்தூர். ஓகேங்களா, மைக்கில் தான் சொல்லணும், 2500 அடித்தாவே அவங்க கோடு அடித்தாவே வந்துடும். கவுன்சிலிங்லாம் எப்படி சொல்லுவீங்க, எனக்கு அனானிஸ்டி அது மாதிரிலாம் சொல்லுங்கள், கவுன்சிலிங் ஒரு கோடு இருக்கலாம் அப்போலாம், அந்த மாதிரி இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் பார்த்தா. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து இந்த கவுன்சிலிங் இந்த கோடு 2500. சார் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு எல்லாமே 2500. சார் அது மேக்ஸிமம் இருந்தானா மினிமமாக இருந்தானா 2500 என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லா போஸ்ட்டுமா நோட் பண்ணிட்டு உட்காந்துக்க முடியும். 2500 கோயம்புத்தூர் டவுன் பஞ்சாயத்து, அதில் ஜென்ரலில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, SC மட்டும் தான் எடுக்க முடியும். கோயம்புத்தூரில் ஜென்ரலில் ஒரு ஆள் எடுக்கலாம், அது MBC BC SC இருக்கிற கம்யூனிட்டி ஃபுல்லாக எடுக்கலாம். ஜென்ரலில் ஒரு ஆள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு சீட் உங்களுக்கு இருக்குது, நல்லா டாப் மார்க்காக இருக்கீங்க, ஜென்ரல்லாம் ஃபஸ்ட் நாள் போனீங்கன்னா ஜென்ரல் தூக்கிடலாம் டவுன் பஞ்சாயத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்படி இல்லைனா BCயில் இருக்கிறவங்க ஒருத்தர் போய் எடுக்கலாம், உமனு. ஓகேங்களா, EE ஃபார் உமன் சார், அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். SC ஜென்ரலில் என்ன போய் எடுக்கலாம், அவ்வளோதான். அப்போ MBC எடுக்க முடியாது. MBC வந்து கோயம்புத்தூர், நான் டவுன் பஞ்சாயத்து, நான் தான் கோயம்புத்தூர் எடுக்கிறேன், டவுன் பஞ்சாயத்து 2500 கோயம்புத்தூர் டவுன் பஞ்சாயத்து. MBCலன்னு சொன்னேன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க மைக்கில், அடுத்து சொல்லுப்பானிடுவாங்க. அப்போ இங்கே நோட் பண்ணக்குள்ளேயே நீங்கள் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. அதை விட்டு இல்லாத போஸ்ட்டு நோட் பண்ணிங்கன்னா அங்கே போய் சொல்லிட்டு இருந்தால் ப்ரெஷர் தான் ஆகும், இது இல்லையேன்னு உங்களுக்கு ஒரே கஷ்டமாக போயிட போகிறோம், புரியுதுங்களா. நம்ம நினச்ச போஸ்ட் எடுக்கலையே சார்னு சொல்லுவீங்க பின்னாடி, அதனால் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. அதேமாதிரி ஃபஸ்ட் டே போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அப்படியே போகிறவங்க, டே பை டே போகிறவங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஈவினிங் 7 மணிக்கு நம்ம சேனல்லே வீடியோ போடுவோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேயில் இந்த போஸ்ட் காலியாச்சு, இந்த போஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம போடுவோம். ஓகேங்களா, இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இவ்வளோ இந்த இதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க. கலந்துக்கோங்க. ஓகேங்களா, கலந்துக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதுக்கு தான் நீண்ட நாள் எல்லாருமே காத்திருப்பீங்க. ஓகேங்களா, கலந்தாய்வு எடுத்ததுக்கப்புறம் அந்த வால் பின்னாடி போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் பேரண்ட்டோ இல்லை உங்களுக்கு யார் உங்கள் ஹஸ்பண்டோ யாரோ ஒரு ஆள் கூட்டிகிட்டு போங்க. ஓகேங்களா, ஏன்னா எல்லாமே ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ ரெஸ்ட் ரூம் போவீங்க, இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல போகணும், அப்போ ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும், புரியுதுங்களா. ஸோ நல்லா ஒரு பேக் எடுத்துக்கோங்க, ஒரிஜினல்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக எடுத்துக்கின்னு கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்ககிட்ட ஒரிஜினல்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்க, அவ்வளோதான். அதேமாதிரி அவங்க என்ன டைமிங் கொடுத்தாங்களோ அந்த டைமிங் போயிடுங்க.
ஓகேங்களா. 10 மணினா அதுக்கு முன்னாடி 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த பக்கம் இருந்து போகிறீங்க, இப்போ நார்த் சைடுலேருந்து போகிறீங்கன்னா கோடம்பாக்கம் இது கோயம்பேடு விடுவாங்க. அந்த திருச்சி அந்த பக்கம் வந்து கிளாம்பாக் விடுவாங்க. கிளாம்பாக்கிலேருந்து பிராட்வே வந்துடுங்க. இல்லைனா இதுலேருந்து கோயம்பேடுலேருந்து பிராட்வே வந்துடுங்க. ஓகேங்களா. ரூட்லாம் அங்கேயே இருக்குது, பிரச்சனை கிடையாது. இல்லைனா மெட்ரோ இருக்குது, சென்னையில் ஃபுல்லாக மெட்ரோ இருக்குது. ஸோ நீங்கள் மெட்ரோக்கு ஏறிக்கலாம். மெட்ரோவில் மினிமம் 30 ரூபா. ஸோ மெட்ரோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப வேகமாக கொண்டு போய் விட்டுருவாங்க, சேஃப் தான். ஸோ மெட்ரோ வந்து டிராஃபிக் இல்லாத நல்லாயிருக்கும். இல்லை சார்னா பஸ்ஸில் கூட போகலாம். ஓகேங்களா. ஸோ அது நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பஸ்ஸு கரெக்டாக இல்லை ட்ரெயின் கரெக்டாக. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுங்க. ஸோ கொஞ்சம் இயர்லியாகவே போயிடுங்க. இல்லை சார் ஒரு நாள் முன்னாடியே போயிடலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ் யாரா இருக்காங்கன்னா ஒரு நாள் முன்னாடி போகிறது உங்களுக்கு நல்லது தான். போய்ட்டு நல்லா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக ப்ராப்பராக காலை அட்டன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சார் எனக்கு காலையில் தான் சார் இருக்குது, நான் நைட் டைமில் கூட போயிடலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு ட்ராவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ வாட் எவர் மேபி கரெக்டான அந்த டைமுக்கு போய் ஆஜராகிடுங்க சார். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, என்ன அலோவ் பண்ணுங்கன்னா விட மாட்டாங்க, கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணி விடுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேங்களா. சரிங்க சார், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கவுன்சிலிங் போகிறதா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.